இந்த எண்ணெய் வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு முடி கொட்டுதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, இதோடைய மகத்துவம் வந்து நீங்களே செய்து பயன்படுத்தி பாருங்கள். நிறைய பேருக்கு முடி கொட்டுதுன்னா இதுவும் சில மூலிகை தான் நான் வந்து பயன்படுத்தி தயார் செய்திருக்கேன். நீங்களும் இதெல்லாம் சேர்த்து நல்லா காசி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். முதல் வந்து வெந்தயம் எடுத்துக்கணும். வெந்தயம் வந்து இரவே நல்லா ஊற வச்சிடுங்க. ஊற வச்சிட்ட பிறகு மறுநாள் காலையில் அந்த வெந்தயத்தை மட்டும் தனியாக எடுத்துடுங்க. அதில் வந்து கறிவேப்பிலை போடுங்க. பெரிய நெல்லிக்காய் அது நல்லா அந்த உள்ளே இருக்க விதையை எடுத்து மேலே அந்த தூளெல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி அதில் போட்டுக்கோங்க. வேப்பிலை போடுங்க. வேப்பப்பூ கொஞ்சம் போடுங்க. செம்பருத்தி இலை போடுங்க. மருதாணி இலை போடுங்க. கருசீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. எலுமிச்சப்பழம் தோல் நல்லா காய வச்சுட்டு அதுவும் சேர்த்துக்கங்க. இல்லை வெறும் சாறு பிழிஞ்சு அந்த தோல் மட்டும் எடுத்துக்கங்க. இது எல்லாமே நல்லா அரைச்சிடுங்க. வெந்தயத்து கூட அரைச்சி தேங்காய் நெய்யை நல்லா காசி நீங்கள் வடை தட்டி போடுற மாதிரி நீங்கள் போட்டு அப்படியே இறக்கி வச்சிடுங்க. 3வது நாள் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வேம்பலம் குச்சின்னு கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. வேம்பலம் நான் அது உங்களுக்கு தனியாக படம் பிடிச்சி அனுப்புகிறேன். பிறகு உள்ளே வந்து வெட்டி வேர் போட்டுருக்கும். இது வந்து சிகப்பாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் காசுன பிறகு பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வேம்பலை குச்சின்னு கேளுங்க. அது கிடைச்ச உடனே அந்த குச்சி கூட நீங்கள் இந்த பாட்டிலில் போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் பயன்படுத்துங்க. அது பாருங்கள் சிகப்பாயிடும். நீங்கள் எல்லாம் காசும் போது பச்சையாக தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து சிகப்பாயிடும். அது அந்த குச்சை போட்டோடனே சிகப்பாயிடும். நீங்கள் வந்து நல்லா தலைக்கு வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடி நலமாக வரும். வாரத்துக்கு 2-3 நாள் நீங்கள் தொடர்ந்து செய்து பார்க்கணும். அப்போ தான் தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கூந்தல் வந்து நலமாக வளரும். சிவாய நம. நீங்கள் அந்த மூலிகைலாம் காசிட்ட பிறகு தான் வேம்பலை குச்சி போடணும். அதை காசி நல்லா ஆற வச்சிட்ட பிறகு இந்த குச்சியை போட்டு வெட்டி வேர் போட்டு நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா முடி வளரும்.